ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு நோபிட்டா மேடிச்சியோ. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். நம்ம சேனல் நீங்கள் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாப்பி ப்ளே டைம் சாப்டர் 2 பார்ட் 2 தான் விளையாட போகிறோம். பார்ட் 1 யாராச்சும் பார்க்கலன்னா மறக்காமல் போய் பார்த்துட்டு வந்துருங்க. லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். அப்போ தான் இந்த கேம் பிளே உங்களுக்கு புரியும். லாஸ்ட்டு பார்ட்டில் பாப்பின்ற பொம்மை வந்து நம்மளுக்கு உதவி பண்ணுறேன்னு சொல்லிச்சு. அதுவும் இந்த இடத்துல தப்பிக்கணும்னா ட்ரெயினில் தான் தப்பிக்க முடியும் அப்படின்ற மாதிரி சொல்லிச்சு. அந்த ட்ரெயினோட கோடம் அதுக்கிட்டே இருக்குன்னு. ஆனால் அதுக்குள்ளே மாமி லாங்குவேஜ்ன்ற பொம்மை வந்து பாப்பியை தூக்கின்னு போயிடுச்சு. உனக்கு அந்த கோடு வேணும்னா நான் சொல்கிற 3 கேம் விளையாடினா தான் தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லி 3 கேமில் ஒரு கேம் நம்ம முடிச்சதுனால நம்மக்கிட்ட இந்த கோடை பிடிச்சிருக்கு. இது முழு கோடு இல்லை, வெறும் பாதி கோடு தான், ஒரே ஒரு கோடு தான். இன்னும் 3 கேம், அதாவது 3ல் ஒரு கேம் விளையாடுச்சு. இன்னும் 2 கேம் விளையாடணும். 2 கேம் விளையாடினா தான் அந்த கோடு தருவேன் அப்படின்ற மாதிரி சொல்லுது. இப்போ இன்னும் 2 கேம் விளையாடணும். ஃபஸ்ட்டு கேமே ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு. கொடூரமானா லைட்டாக ஹார்டாக இருந்துச்சு. இந்த பன்சோன்ற பொம்மை வந்து ரொம்ப பயமுறுத்திச்சு. இப்போ இந்த பசில் என்ன சொல்ல வராங்கன்னு தெரில. இந்த இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் இடம் மாதிரி இருக்குது. இந்த டாய்ஸ்லாம் வைக்கிற மாதிரி இருக்குது. அதேமாதிரி நிறைய டாய்ஸ்லாம் வச்சுக்கிறாங்க. இங்கே வந்து பசில் குத்துக்கிறாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த க்ரீன் ஹேண்ட் இங்கே வைக்கணும். ஓகே, வச்சாச்சு. இது எங்கே வைக்கணும்? வெயிட்டா, இது என்னது? ஃப்ளவரு. ஓகே, இப்போ நம்ம என்ன பண்ணது தெரில, பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு லிவர் இருக்குது, எழுக்க முடியல. இங்கே வந்து ஒரு டேப் ரெக்கார்டு இருக்குது. ஏதாச்சும் கிடைக்குதா? எதுவும் கிடைக்கல. இருங்க, ஏதாச்சும் கேசட் இருக்குதான்னு பார்த்துட்டு வந்துடுறேன். இங்கே பார்த்தீங்கன்னா அகி வைகி பொம்மை இருக்குது. பொம்மை தான் குட்டியாக இருக்குது, ஆள் ரொம்ப பெருசாக இருக்கான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த இது கிராப் மாதிரி இருக்குது. இதை பற்றி இழுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, பிடிச்சாச்சு. இப்போ வந்து இது இந்த பக்கம் எடுக்கலாம். ஃபுல்லாக ஓகே. இப்போ அந்த வெயிட்டாக இருக்குதுன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை வந்து எடுக்கணும்னு மேலே இருக்கிறத பார்க்கவே இல்லை. நான் கீழே தான் சுற்றினு வந்தேன். ஓகே, இப்போ வந்து கரெக்டாக இங்கே வச்சு இப்படி எடுக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா அந்த பவர் இருக்குது. ஓகே, இந்த க்ரீன் ஹேண்டில் அந்த பவர் எடுத்துகிட்டு இதில் கொடுத்தா அந்த பவர் ஒர்க் ஆகணும். நேரம் இங்கே இதோட முடிஞ்சிது, அப்போ பிரச்சனை இல்லை. ஓகே, இப்போ வந்து இதை எடுத்துட்டு பட்டுன்னு இங்கே வச்சுட்டா அவ்வளோதான் மக்களே. தூக்கிச்சா. இப்போ இதை நவுத்திடணும். ஓகே, இப்போ நம்ம போகலாம். இது எந்த இடம் தெரில, ஃபேக்ட்ரியில் ரொம்ப உள்ளே போகுது. இருங்க பார்க்கலாம். இங்கே வந்து இன்னொரு பசில் வச்சிட்டாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம கிசிமிசி அக்கா இருக்காங்கோ. போன பாட்டில் நம்ம பார்த்துருப்போம் அந்த போர்டில். இதில் கொடுக்கணும். என்ன பண்ண தெரில, பார்க்கலாம். இங்கே இருக்குது எனர்ஜி. ஸோ இதை வந்து இப்படி கொடுத்துட்டு, ஓகே, இது ஒர்க் ஆனோடனே இதை இப்படி கொண்டுட்டு என்னடா பண்ணோம்? ஆஹா, கரெக்டாக வச்சு போக மாட்டேங்கிறானே கையே உள்ள. என்ன பண்ணோம்? இருங்க, எடுத்துட்டு இதில் பவர் கொடுத்தா கொடுக்குறான். ஓகே, இருங்க,
வச்சுட்டு ஓகே இந்த கேப்பில் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ புரிஞ்சிச்சு. அவ்வளோதான் மக்களே. இப்போ வந்து இதை இங்கே போட்டால் முடிஞ்சு. இதுக்காக எவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டுருந்தேன். இன்னும் இல்லை, பசில் வந்து இருக்கிற மாதிரி இல்லாத கொடுத்து வச்சுக்கிறான். அதாவது இப்படி தான் பண்ணணும்னு நம்ம நினச்சா அப்படி பண்ணக்கூடாது, வித்தியாசமாக பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறானுங்க. ஓகே இப்போ வந்து என்னடா அது வாழ்வு இதெல்லாம் இல்லை. இப்போ நெக்ஸ்ட்டு கேம் நம்ம என்ன கேம் தெரில. ஃபஸ்ட்டு கேம் வந்து மியூசிக்கல் மெமரியே ஒரு விளையாடணும். இவனுங்க வேறு சவுண்டு கொடுத்து பயமுத்த பார்க்குறானுங்க. மியூசிக்கல் மெமரி அப்படின்ற ஒரு கேம் விளையாடணும் நம்ம. அந்த கேம் ஓரளவுக்கு ஓகேன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப டிஃபிகல்ட்டுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஈஸின்னு சொல்ல முடியாது, மீடியம் லெவலில் இருந்துச்சு. செகண்ட் கேம் வந்து என்னதுன்னு தெரில. ஓகே நம்ம ஃபஸ்ட்டு வந்து இதுதான் இந்த பக்கம் தான் நம்ம போனோம். இந்த இப்போ வந்து அடைச்சி வச்சிட்டாங்க. அடைச்சி வச்சு அது தெரிஞ்ச மாமி தான் அடைச்சி வச்சிருவோம். இது வந்தால் மக்களே அந்த பன்சோ கொஞ்சம் விட்டு இருந்தால் தலையிலே வச்சுருப்பான் அதை. இப்போ என்ன பண்ணணும்? ஓகே செகண்ட் பட்டன் அமௌணும். ஸ்டெல்லான்ற ஒரு அக்கா சொன்னாங்க, ஒரு வாய்ஸ் வந்துட்டாங்க. மாமி வந்து நம்ம நினச்சா ரொம்ப பெருமையாக இருக்குதான். நம்ம ஏன் ஜெயிச்சோன்னு நினைக்கிறது அந்த மாமி பெருமையாக இருக்கதாமே. நெக்ஸ்ட்டு அது இந்த மாதிரிலாம் திறக்க மாட்டானுங்க திடீர்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கிராப் பேக் இருக்குது, இங்கே தான் நிறைய வச்சுக்கிறானுங்க. ஓகே நெக்ஸ்ட்டு வந்து ஏதோ கேம் சொன்னால் வேக்க வகி. ஆஹா என்னடா பொந்து பொந்தாக இருக்குது, என்னடா கேம் இது, என்ன சொல்கிறான்னு பார்ப்போம். Welcome to Whack-A-Wuggy. This advanced test is designed to assess the extent of your reactionary abilities. A dual palm grab pack will be provided to you for this test. Around you are 18 sizable holes. An adorable Huggy Wuggy toy could appear out of any one of these holes. If one comes out, hit it with your grab pack. That's all. Good luck. மக்களே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பொந்து பொந்தாக இருக்குல்ல அதில் வந்து அக்கி வைக்க வருவானா. நம்ம தான் அக்கி செத்து அப்போ சாவலி அக்கி வைக்கி அதை வந்து நம்ம அடிக்கணுமா. பெருது பெரு மாமி. பண்ணாமே. ஆஹா எங்கடா இருக்கான் அவன்? தோ இங்கே வரான் பாருங்க. ஓகே புரிஞ்சிச்சு. ஆனால் ரெட் கலரில் இருக்கான் அவன். இப்போ இங்கே ஏதோ இருக்கான் பாருங்க ஐயோ ஐக்கி.
இந்த மாதிரி வரத்தெல்லாம் நம்ம அடிச்சு விடணும், தொத்தி விடணும் அவனுங்கள. ஐயோ இதனா வந்து அவங்க வந்து நம்ம சோழியை முச்சிருவானுங்க. பட்டு 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 பட்டுன்னு நம்ம எல்லாத்தையும் தொத்தி விடணும். ஒன்று இல்லை 2 இல்லை, கிட்டத்தட்ட வேணும் ஏகப்பட்ட பேர். இப்போ ஒரு பந்துலேருந்து ஒவ்வொருத்தன் வரானு, ஒன்று ஒரு கலரில் இருக்குது. ஒருத்தன் அங்கி வைக்க மாதிரியே இருக்கிறான், ஆனால் குட்டி குட்டியாக இருக்கானுங்க. அங்கி வைக்க பெருசாக இருந்தான், இதில் குட்டி குட்டியாக இருக்கானுங்க. ஒருத்தன் ப்ளூ கலரில் இருக்கான், ஒருத்தர் ரெட் கலரில் இருக்கான், இன்னொருத்தன் வந்து எல்லோ கலரில் இருந்தான். வரானுங்க பாரு எல்லோ கலரில். ஓகே, அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை. அடுத்து வர ஆரம்பிச்சிட்டான். நெக்ஸ்ட் எங்கடா வரீங்க? இங்கே வரான், இங்கே ஒருத்தன் வரான், இங்கே ஒருத்தன் வரான். இவனை அவனை, இங்கே ஒருத்தன் வரான், இங்கே ஒருத்தன் வரான், இங்கே ஒருத்தன் வரான், இங்கே ஒருத்தன் வரான், இங்கே ஒருத்தன் வரான். ஐயோ ஜஸ்ட்டு மிஸ், எகிரி வச்சுருப்பான். ஓகே, டக்கு 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 டக்குன்னு வச்சாச்சு எல்லாரையும். ஆஹா நிறைய வரானுங்களே, இப்போ தான் ஈஸியாக இருக்குன்னு சொன்னேன். ஆஹா வரானுங்க மக்களே, எல்லா போதிலேருந்து வரானுங்க மக்களே. அப்பாடி முடிச்சாச்சு மக்களே. ஆமாம் முடிச்சிட்டேன். Proud of you. Mommy has another. ஹிண்டா இதோ கொடுத்து பாருங்க மாமி. அப்படியே கையை போச்சு ஈத்துடலாமா? முடியல, ரே கேம் தான் இருக்குது. வாயா இங்கே அவ கூடியே இருக்கணுமா? அவக்குள்ள மனுஷன் இருப்பானா? இந்த ஓனர் எப்படி அந்த மாமியை உருவாக்குனானே தெரில, ரொம்ப கொடூரமானதாக இருக்குது. அக்கி வைக்கியாச்சு பரவாயில்ல, வாயிலா ஜீவன் மாதிரி துரத்துனான், நம்மளை சாப்பிடணும்னு பார்த்தான். ஆனால் இந்த மாமி நம்மளை கொடுமை பற்றி பார்க்குது. இப்போ எந்த இடத்துக்கு வந்துருவோன்னு தெரில. இங்கே பார்த்தீங்கன்னா படிக்கட்டி உடஞ்சி கிடக்குது. மேலே வந்து இந்த பிடிக்கிற மாதிரி இருக்கா, இருங்க பார்க்கலாம். ஆமாம், இது நேரம் இது. சரி, இப்போ இதை வந்து இங்கேருந்து பிடிக்க மாட்டோம். மேபி இன்னும் கொஞ்சம் இதுவாக போய் தாண்டிட்டு அதுக்கப்புறம் பண்ணி பார்ப்போம். ஓகே, பிடிச்சிட்டான். இங்கே பார்த்தீங்கன்னா பூனை இருக்குது. கேண்டி கேட்டான், அப்போனா சாப்பிடலாமா அந்த கேட்டை? என்னடா சத்தம் இது? ஆஹா, எவனோ ஒருத்தன் காற்று மாதிரி போகிறான் போல இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா ரயில்வே ட்ராக் இருக்குது. இங்கே என்ன பசில் பண்ணோம்? என்ன போட்டிருக்கு? காரிடார்ஸ். இந்த இடத்துக்கு போன வச்சு இங்கே பார்த்தீங்கன்னா அடைச்சி வச்சுக்கிறானுங்க. ஐ திங்க் இது வழியாக போனோமான்னு தெரில, இருங்க. இங்கே வந்து ஒரு வழி போகுது, அந்த பக்கம் மூடி இருக்கு. ஏய் எங்க அந்த கிசி மிஷிங்க? ஐயோ துரத்த போதா? என்னடா இது? ஏம்மா அதை தொந்த விடுமா? ஆஹா திறக்குது. காலியா நம்ம? இல்லைங்க, நமக்கு ஹெல்ப் பண்ணுதுங்க அந்த கிசிமிசி. தெய்வமே பரவாயில்ல, நான் கூட அக்கி வைக்க மாதிரி இந்த கிசிமிசியும் நம்மளை துரத்தோன்னு நினச்சேன். நான் இல்லை, கிசிமிசி ரொம்ப நல்லவங்களாக இருப்பாங்க போல இருக்கு.
அக்கோ கிசிமிசியாக்கோ இப்படி தான் போனாங்க. எங்கே போனாங்கன்னு தெரில. உங்கள் பொண்ணான கையை நான் கொஞ்சம் பார்க்கணும். இல்லை எங்கேயோ போயிட்டாங்க. இப்படி போனாங்கன்னு தெரில. பரவாயில்ல, நான் கூட அக்கி வைக்கி தான் அப்படி இருப்பான் போல இருக்கு. மற்றபடி அக்கி வைக்கி மாதிரி இருக்கிற அந்த கிசிமிசி ஒன்றும் பண்ணல. இப்போ வந்து நம்ம என்ன பண்ணோம், இதை எடுத்தாச்சு. இதை வந்து இங்கே போடலாம். என்ன நடக்குது, இது திறந்துடுது. ஓகே, ஓகே. இப்போ திரும்ப வந்து எடுக்க முடியலையே. நிமிஷம், இது எடுத்துட்டு இதை வச்சுட்டா திறந்துடுது. இங்கே வந்து ஒரு ஹோல் இருக்குது. இது வழியாக போனால் இந்த பக்கம் வந்துடுறோம். இது மேலே ஏற முடியல. அதையும் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து அந்த ட்ரெயின் மாதிரி இருக்குது. என்னடா சொல்கிறீங்க? ஒரு நிமிஷம், எடுத்தாச்சு. இந்த பக்கம் வேறு ஏதாச்சும் இருக்குதா? அதுக்குள்ளே பவர் இதுவாகிட போகுது. இந்த பக்கம் இல்லையே, இந்த பக்கம் கொடுக்க முடியல. ஸோ நம்ம அந்த பக்கம் தான் ஏதாச்சும் இது பண்ணோம். ஆஹா, ஓகே. டப்புன்னு எடுத்துட்டு எப்பறம் எடுக்கிறது? ஆஹா, வைக்க முடியல டக்குன்னு. சே, ஓகே, எனக்கு புரிஞ்சிச்சு. இப்போ வந்து இதை எடுத்துட்டு இதை இங்கே வச்சுட்டு இப்போ வந்து இதை எடுக்கணும். இப்போ வந்து இதை இங்கே வச்சிடணும். திறந்துச்சா? ஓகே, இந்த பக்கம் வந்தாச்சு. ஆஹா, ஐயோ ஐயோ, மாட்டிட்டோமே இந்த பக்கம். இங்கே ஒரு லிவர் இருக்குது. அவ்வளோதான் மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த ட்ரெயின் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து அந்த பலகை வச்சு அடிச்சு வச்சுக்கிறாங்களே, அங்கே இது பண்ணணுமான்னு தெரில. நான் ஃபஸ்ட்டு நம்ம அது வெளியே கொண்டு போகலாம். இதை ஓகே, ஃபஸ்ட்டு இதை கொண்டு இப்போ வந்து இதை வந்து இங்கே வைக்கணும். எடுத்தாச்சு, வச்சாச்சு. இதை திறந்துச்சு. இது உள்ளே போனால் எங்கே போகிறான்? இது அந்த இடம். இங்கே இந்த இடத்துக்கு வந்துடுறான். இந்த இடத்துக்கு போனால் இங்கே வந்துடுறான். ஓகே, இப்போ வந்து நம்ம இது உள்ளே போய் இதை எடுத்து இங்கே வச்சிடலாம். நெக்ஸ்ட் வந்து இதை இங்கேருந்து எடுத்து இங்கே வச்சிடலாம். ஓகே, இப்போ வந்து இங்கே இருக்க லிவர் எடுத்தால் இங்கே இருக்க கேட் திறந்துடும். இப்போ இந்த ட்ரெயின் மாதிரி இருக்கிறத வந்து பேரி, ஓகே, இந்த பேரியை வந்து இப்படி எடுத்துடலாம். ஓகே, இன்னொரு ஒன்று தான். இங்கே பார்த்தீங்கன்னா கேசட் இருக்குது. கேசட் மட்டும் பார்த்துக்கலாம். ஃபஸ்ட் டைம் வந்து வீடியோ காமிக்கிறாங்க. ஆஹா, ஒரிஜினல் மனுஷனாக எடுத்துருக்காங்க. Not at all, sir. That's what I like to hear. So, Marcus, what happened? You see, I was heading home for the day when my Paris realised that I left me bloody wallet in the cafeteria. So I'm running through the lobby, and that's when I see it. A mop handle lodged under the innovation wing gate. So what'd you do, Marcus? Well, I just thought I'd nab the bloody yoke and be on me merry way. And? Well, I'm reaching for the thing, and the mop handle jolts on its own. Had me scared stiff. I thought I was the only one there. So I took a peek beneath the gate, and some massive bloody thing was doddering about the bloody hallway. Thing?
You're sure it wasn't a person? Ain't no person that's 50 feet long with 1,000 legs. Marcus, you're losing me. Maybe you just saw a bunch of people walking by. Look, it wasn't people, all right? I haven't a bloody notion what it was, but it wasn't human. Who have you told about this? Besides me, obviously. Just you, sir. Obviously. Okay. I'll have security skim the cameras and take a look. What? There's a massive bloody monster! Skimming ain't gonna get rid of it! You're out of line, Marcus. We make toys, not monsters. Now come on, get out of my sight. Actually, grab me a coffee, will you? Actually, never mind. Get out of my sight. ஓகே மக்களே, இவன் பேர் வந்து மார்க்கஸான். எதையோ ஒன்றத்தை பார்த்துருக்காமல் இருக்கு. அது வந்து 50 அடியில் இருந்துச்சான். ஆனால் நம்ப மாட்டாங்க யாரும் அவன் சொல்கிறத. அது வந்து ஒரு மான்ஸ்டரு அப்படின்றான். இவன் கேட்குறவன் என்ன சொல்கிறான்னா, இந்த மாதிரி நம்ம ஒன்றும் மான்ஸ்டர்லாம் செய்யலை, டாய்ஸ் தான் செய்கிறோன்றான். ஆனால் ஒரிஜினலாக மான்ஸ்டர் தான் அவனுக்கு செஞ்சிட்ருக்கானுங்க. அது அவனுக்கு போக போக தான் தெரிய வந்திருக்கும். அப்போ நினச்சிருவானுங்க அவன் சொன்னது கரெக்டு அப்படின்னு. ஓகே மக்களே, இப்போ வந்து நான் என்ன பண்ணோம், நம்ம ஓகே இதை திறக்கணும்னா ஓகே இப்போ வந்து இதை எடுத்துன்னு வந்து இது இடம் வந்து கொஞ்சம் தூரமாக இருக்குல்ல, அதனால் எடுத்துன்னு வரதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்குன்றதுக்காக என்னடா இந்த இடத்துல இது பண்ணால் இங்கே இன்னொன்று இருக்குது. ஓகே இதை வந்து இங்கே தொடரணும் டக்குன்னு, அவ்வளோதான். ஓகே மக்களே, இப்போ நம்ம வந்து அந்த பக்கம் தள்ளி விடணும்னு நினைக்கிறேன். டக்குன்னு வாடா, வா 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 வா. இதை நம்ம இப்படி தள்ளி விடலாம். ஓகே அவ்வளோதான் மகளே, நினச்ச மாதிரியே அந்த பேரின்ற இது வந்து உடச்சிடுச்சு. இப்போ நம்மளுக்கு வழியும் கிடச்சிடுச்சு. எங்கே போச்சுன்னு தெரியல, இங்கே ஒரே இருட்டாக இருக்குது. ஆனால் எதுக்கு சாவுறது, இந்த பக்கம் வழி போகுது, இப்படியே போயிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதை முடிச்சிக்கலாம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்க வரையும் பாய்.